இங்கெல்லாம் தான் மாடியில பார்க்கிங் இருக்கும். நம்ம சென்னையிலயும் அந்த மாதிரி வச்சிட்டோம்னா மழை காலத்துல உபயோகப்படும். செமையா இருக்குல்ல? செமையா இருக்கு. பரவாயில்ல, கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டோம். ஆமா. வாழ்க்கை போதும். அந்த பசங்களும் வீடியோ எடுத்துட்டாங்க. அவங்க வீடியோ நம்ம ரெக்கார்டா இருக்கும் நினைக்கிறேன். நான் போட்டோ காம்பர் பண்றேன்னு பண்ணி விட்டுறோம். போட்டோ பாம்பர் பண்ணிடுறோமா? லெஃப்ட் சைட்ல தான் வந்ததுன்னா சொல்லு. இல்ல லெஃப்ட் சைட்ல இது வராது. பறந்துருச்சுன்னா நம்ம வந்தப்போ எவ்வளவு ஃப்ரீயா இருந்தது. இப்ப நகர முடியாத அளவுக்கு டிராபிக். கடந்த 5 நிமிஷமா இப்படியே தான் நின்னுட்டு இருக்கோம். இந்த டிராபிக் பீட் பண்ணிடலாம் சொல்லித்தான் நம்ம 2 வீலர் எடுத்து வர்றது. அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. 2 வீலரோட பெனிஃபிட் அனுபவிச்சிட்டோம். சரியான சூடு. ஆனா ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளவு இருக்கும்? 20 ரூபா, 40 ரூபா. இந்த வீக்கெண்ட்ல காசு பார்த்தாதான் உண்டு. அந்த குட்டி ஒரு ஸ்கூப் வச்சிருப்பாங்கல்ல, அதுல 2 அப்புறம் கையில 4 எடுத்து போட்டாங்க. அவ்வளவுதான். பாஷாவை காணோம். அவங்க எல்லாம் முடிச்சு போயிருப்பாங்க. 6 மணிக்கு மேல கூட்டம் இருக்காது, எல்லாம் ஊர்ல உட்கார்ந்துருவாங்க சொல்லிட்டு அவங்க எல்லாம் முடிச்சு போயிருவாங்க. அவனே வீட்டுக்கு போயிருவானா? சாயந்தரம் ஆச்சுன்னா அவனே நடந்து போயிருவானா? முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனே நான் கிளம்பி போயிருவானா? ஆஹா, நல்லா இருக்கா ஸ்மெல்லுக்கு? ஆனா கல்லதுன்றதுக்கு 8 கிலோமீட்டர் வந்தது நம்புறேன். நேத்து கேட்டேன்ல, அது மனக்குள்ள ஓடிட்டே இருக்கு சாப்பிடுற வரைக்கும். எல்லாம் கலர்ஃபுல்லா லைட் போட்டு வச்சிருக்காங்க. ஹாரர் ஹவுஸ் போயிருக்கியா? ஒரு தடவை தான் போயிருக்கேன். அதான் முதலும் கடைசியும். அதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸ் போனதே இல்லை. சரிக்கும் பெரிய வயசுலதான், காலேஜ் அந்த டைம்ல தான் போனேன். பயந்துட்டியா? பயம் எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. லைட்டா பயம் தான். இந்த ஜம்ப் ஸ்கேர் மாதிரி இருக்கும்ல, திடீர்னு வந்து குறுக்கு அப்படின்ட்டு வருவானுங்க. வண்டியிலே போட்டுடலாமான்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பக்குன்னு இருக்கும். அப்புறம் அவங்க மனுஷங்க தான் இப்படி வேணும் பண்றது தெரியுமா? சிரிப்பு வந்துரும். அதுக்கப்புறம் எங்கேயுமே ஆர்எஸ் நான் போறதே கிடையாது. கம்பெனி இல்லாம நான் போகாம இருக்கேன். எல்லாத்துக்கும் பெருசான ஒரு மாதிரி பயம் வந்துருது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். அப்படியா? ஏன்? இல்ல சும்மாதான். வயிறு வலி இருந்துச்சு மறுபடியும். தண்ணி குடி. வயிறு வலிச்சா தண்ணி குடிக்கிற ட்ரீட்மெண்ட் கிடையாது. டீஹைட்ரேட்டடா இருக்கும். அதனால தண்ணி குடிச்சா லிப்ஸ் எல்லாம் பாரு ட்ரை ஆயிடுச்சு. வாய் பத்திட்டா கேமரா எடுத்துட்டு எதை பத்தி தெரியாம பத்திட்டேன். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படி கண்ணை பார்த்துட்டு கண்ணை பார்க்காம போ. அப்படியே போ. டக்குன்னு போய் தொலை. அப்படியே நேரம் நடந்தப்போ இவன் உன் பக்கத்துல வந்து ஒரு கதவு வரும். முன்னாடி கதவு இருக்கும். அதை தொலை. அவங்க கேம்பர் போட்டுறேன்னு சொன்னாங்க. போட்டிருப்பாங்க நம்பி வந்தேன். கேம்பர் போடல. நான் எதுவும் சொல்லாம நீ வாங்க அப்படியே வந்துருக்கணும். நல்லா இருக்கா? பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டான்ஸ் ஆடுவோம். நீ ஆடுவியா? என்கரேஜ் பண்ணுவி. எப்படி மண்ணெண்ணெய ஊத்திருக்காங்க. அது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு உட் ஆயிலா இருக்கும்,
இல்லைன்னா அது வரைக்கும் மாய்ஸ்சரா இருக்கும். இதா கண்டே கடா கண்டே உன்னை பார்த்து கனா கண்டே. எனக்கு ஸ்டெப் தெரியலையே. ஓ இப்படி. ஆனா இது உட்காந்து பாக்குறது அது ஒரு மாதிரி ஒரு மெடிடேட்டிங் மாதிரி இருக்குல்ல. அப்படியே உட்காந்து சும்மாவே தியரி வச்சு உட்காந்து பாத்துட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. அந்த சவுண்டு செம குளிருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுல காலையில அப்பத்தான் வந்து அடுப்பு கூட்டுவாங்க, சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு மட்டும். காலையில நான் காலையில இந்த ஓடி போய் உட்காந்துக்குவேன். அவங்க போய் அடுப்பு கூட்டையில நம்ம போய் உட்காந்துட்டு அவங்க எரிக்கிறத உட்காந்து பார்த்துட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். இப்ப இங்க ஃப்ரேம் மட்டும் எங்கேயும் போக கூடாது, நகர கூட. நான் தானே ஆடுறேன், நீங்க அப்படியே ரிவர்ஸ். உன்னை வச்சு நான் இதுதான் அவ்வளவுதான் ஆசை நகரிச்சா. ஆடிட்டு இருக்கப்போ போகாதுன்னு சொல்லி, ஐயோ இல்ல என் கூட வரல சிவடி அடிச்சுட்டு யாரையும் நான் பாக்கல, யாரும் என்னையும் பாக்கல. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எதுக்கு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற? நான் பக்கத்துல வந்து நீ அடவுன் பண்ணிட்டு இருக்கணுமா? டிராமால எல்லாம் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த பூச்செடி மாதிரி வேஷம் போட்டு உட்கார எல்லாம் நடிச்சுட்டு இருப்பாங்க, அது மட்டும் பூச்செடி மாதிரி நின்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நான் தான் மரம் ஆடுறேன், காத்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிருந்தேன். ஊட்டிலயே இப்படிதான் போயில, மலையிலதான் ஃபுல் மலையில நனைஞ்சாச்சு. ஷூ சாக்ஸ் போட்டு சரி சரியான குளிரு. அவங்க கிட்ட போய் ரூம் ஹீட்டர் வேணும்னு சொல்லி கேட்டேன். ரூம் ஹீட்டர் கொடுத்தாங்களா. என்ன வந்து சாக்ஸ காய வைக்கிறதுக்கு ஈரமா தானே இருக்கு, ஈரமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா தீ பிடிக்காது. இந்த பலூன்ல எல்லாம், ஆமா இல்ல அந்த பலூன்ல எல்லாம் கூட தண்ணி வச்சு பத்த வச்சாங்கன்னா பலூன் எதுவும் ஆகாது. நான் ஈரமா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி அந்த ரூம் ஹீட்டர் மேலேயே போட்டேன் சாக்ஸ. அப்புறம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ரூம்ல கொஞ்சம் புகையா இருந்துச்சு. தீ பிடிக்கல, சாக்ஸ் அதே ஷேப்ல தான் இருந்துச்சு, ஆனா அப்படியே பஸ்பமாயிருச்சு. இத யாரும் வீட்ல ட்ரை பண்ணிராதீங்க. The next day ஆட்டியோடவா? ஆட்டில விட வேண்டாம், நீ வீடு உட்காந்தாடு. பயமா? பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுறாமீன்ல சூறா மீன் பிடிக்கிறவங்க. சுனாமியில சூறா மீனா? சூறா மீன் சொல்ல வந்த வயிறோல. வெல்கம் டு BWT Vlogs. பாஸ்டா ஆடுவியா? பாஸ்டா ஆடுவேன், என்னோட கோணைய போகுது. ஆனா எங்க போனாலும் குட்டி குழந்தைங்களுக்கே இந்த ஸ்விங் வச்சிருப்பாங்க. அது குழந்தைங்களுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளும் விளையாடலாம். அதை அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அது ஸ்விங்குங்கிறது குழந்தைங்களுக்கு தானே. நம்ம 7 வயசாச்சு, நம்ம என்ன ஏரியாதுல ஆடிட்டு இருந்தோம்னா
அதெல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடையாது. குழந்தையில இருந்து யாரு வேணாலும் விளையாடு. ஓ 3 years எப்ப யாரு வேணாலும் விளையாண்டுக்கலாம். ஆமா, பெருசாக ஒண்ணுன்னா அன்லாக் தான் ஆகும், லாக் ஆகுது. பெருசாக ஜாயிண்ட் மட்டும் லாக் ஆகிக்குது, ஒவ்வொரு மத்ததெல்லாம் அன்லாக் ஆகுது, ஜாயிண்ட் மட்டும் லாக் ஆகிக்குது. அந்த இங்க ஒரு மாதிரி ஆகும்ல, அதெல்லாம் ஆகுதா? ஆகல, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ். இல்ல, எனக்கு ஏற்கனவே வாந்தி எடுத்து பேதி போய் அதெல்லாம் ஆயிடுச்சு. இப்ப ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உள்ள அங்க ஆக வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சோ இன்னைக்குதான் ஃபைனல் டே ஆஃப் கொடைக்கானல். இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க செக் அவுட் பண்ணிட்டு பூம்பாறை போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பக்கத்துல குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இருக்கு, அங்க போயிட்டு ஃபைனல் கடைசி ஏதாச்சும் வாங்குறதுனா வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நேத்து ஃபுல்லா ரெஸ்டிங்லயே போயிடுச்சு. ஆனா இந்த தடவை கொடைக்கானல் வந்தது எதுவும் ப்ராப்பரா சுத்தி பார்க்காத மாதிரி தான் இருக்கு. பாத்துட்டு அதுல போய் சுத்தி விடுறியா? நான் உட்காரவே முடியல அதுக்குள்ள. இல்ல உட்கார முடியல நிஜமாவே. அதுக்குள்ள உட்கார்ந்தா மாட்டிக்குவேன் நானு. நிஜமா உட்கார முடியல. அப்புறம் சுத்தி விட்டு என்ன இறக்க முடியாது. ரிவர்ஸ்ல போகாத. நீ அந்த பக்கம் போயிரு, பறந்துட பாரு. ஃபோர்ஸ் பத்தலையே. இந்த பாரு ஆண்டி, சித்திரி ஆண்டி. இதுவே ஸ்பீட் எடுத்து போயிட்டு இருக்குது. நேத்துக்கு நான் வந்து இங்க எல்லாம் தனியா விளையாண்டு இருந்தேன். அப்படியா? பாரு, இது செம்மையா போகுது. இதுதான் ஆக்சுவலா போகணும் போல. இப்படி ஒரு சில தள்ளி தள்ளி விடுங்களேன் ப்ளீஸ் விஷால். நேரா ஹெலிகாப்டர்னு போயிட்டு இருக்கிற. குறிஞ்சிக்குள்ள செம்பருத்தி பூத்திருக்கு. இங்க செம்பருத்தி செடி வச்சிருக்காங்க மாப்பிள்ள. இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில்ல தான் இந்த குறிஞ்சி செடி இருக்குல்ல. குறிஞ்சி செடி வந்து குறிஞ்சி செடி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். இங்கதான் இல்ல, எல்லா பக்கம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். நெக்ஸ்ட் பூக்கிறதுக்கு 12 இயர்ஸ். இங்க கடைசியா வந்து 2018ல பூத்திருக்காமா. அடுத்து 2030ல பூக்கும். 4 இயர்ஸ் கழிச்சு வந்தோம்னா பாக்கலாம். என்னடா 2018ல இருந்து 12 வருஷம் ஆச்சுன்னா 4 இயர்ஸ் தானே இன்னும்? என்னடா சொல்றீங்க? இப்ப 2018 ஆன மாதிரி இருந்துச்சு. எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது இந்த கோவிட்ல இருந்தே நமக்கு செம ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கு குறிஞ்சி செடி வந்து இந்த 12 வருஷம் ஒரு தடவை போகுதுல்ல. சில செடிகளும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். இந்த ஓக் ட்ரீன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த ஐஸ் ஏஜ் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு அணில் வந்து ஒரு இதை தூக்கிட்டு போக நட்டு. அது வந்து ஏக்கான். ஓக் ட்ரீல வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நார்மலா ப்ரொடியூஸ் ஆகுறதை விட அதிகமான ஏகான்ஸ் வந்து ஓக் ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏகான்றது அந்த சீடு. ஆனா என்னன்னா எல்லா ட்ரீயும் ஒரே டயத்துல பண்ணும். எதனாலன்னா அந்த அணில்கள் எல்லாம் போய் அதை எடுத்து அபண்டன்டா இருக்கிறப்ப அணில் வந்து ஹோர்டர்னு சொல்லுவாங்க. தேவையை விட அதிகமா எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போய் என்ன பண்றது தெரியாம புதைச்சு வச்சுட்டு மறந்துடும். இந்த மாதிரி பண்றதுனால அது என்ன பண்ணும், 5 வருஷத்துக்கு ஒரு அதிகமா ஒரு ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அணில் என்ன பண்ணுமா, எடுத்துட்டு போய் சாப்பிட்டு மிச்சதெல்லாம் ஃபுல்லா புதைச்சு வச்சிருங்க. அடுத்த வருஷம் எல்லா ட்ரீயுமே ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டாப் பண்ணிடும். இப்ப நார்மலா ப்ரொடியூஸ் ஆகிறத விட கம்மியா தான் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அப்ப அபண்டன்டா இருந்த ஸ்குரில்ஸும் காலி ஆயிரும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏ கண்ட்ரீஸும் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மாதிரி வாண்டடா இருக்கிற சைக்கிள் மாதிரி இருக்குல்ல. இங்க பாரு மாடா வெறும் நார்மல் மாடு இல்லையா, பசு மாடு தான் அது. பரவாயில்ல, கொடைக்கானல் இருக்கிறதுனால இது கொடைக்கானல் மாடுங்க. முதல் பால் கண்ணு குட்டிக்கிட்டா. ஆனா சூப்பரா இருக்குல்ல, செமையா இருக்கு. இது ஃபுல்லாவே இது ஒரு வேலி, பள்ளத்தாக்கு. இது இந்த 2 இதுக்கு கேப் இருக்குல்ல, அந்த பனி வந்து அப்படியே அந்த இது வழியா வேலி வழியா உள்ள வரும். 101வது தடவை ரெக்கார்ட் செய்யாமல் என்னை போஸ்ட் கொடுக்க செய்வது. ஓ, இது வந்து துரந்தர் சாங்க மாதிரிங்களா? நமக்கு தான் லாங்குவேஜே தெரியாது. அதை பார்த்துட்டு ஆதி பர்ஸ் குறிஞ்சி. ஆனா இந்த குளிருக்கு அப்பப்ப வெயில் வந்துட்டு போறது நல்லா இதமா இருக்கு. நான் இந்த குளிரை நம்பிட்டு வேற ஸ்வெட் ஷர்ட் போட்டிருக்கேன்னா, இப்ப கீழே போனோம்னு வச்சுக்க வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு போறதுக்குள்ள. அதான் நான் வந்து சம்மர் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டேன். இப்பவே ப்ரீ ப்ரிப்பேர்டு. வந்து ஒரு போட்டோ கூட எடுக்கலையே.
அந்த ஃபுல்லா வீடியோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் வேணாங்கிறது. வேணும்னா அந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, நல்லா இருக்கு அப்படின்னா. வீடியோ பெருசா போட்டோ பெருசா? வீடியோ போட வேண்டிய இடத்துல தான் வீடியோ போட முடியும், போட்டோ போட வேண்டிய இடத்துல தான் போட்டோ போட முடியும். இப்ப இதுக்கு தயிர்ல போட்டா தயிர் போட வேண்டும், மெதுவோட பாடிட்டு இருக்கிறேன்.